இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எல்எஸ்னா என்ன, லிஸ்ட் பண்ணுறது. ஒரு ஃபைலு ஃபோல்டர்ஸ் எது இருந்தாலும் நம்ம லிஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் எல்எஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் லிஸ்ட் த ஃபைல்ஸ் பாருங்கள், லிஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து இன்னொரு கமெண்ட் இருக்குது, LS-Lன்னு கொடுக்குறேன். LS-L அப்படின்னு சொல்லி சொன்னால் லாங் லிஸ்டிங். இது வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியோட உங்களுக்கு காட்டும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைல்ஸ். இது வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டிஸு, இது வந்து யூசருக்கான இன்ஃபர்மேஷன், இது குரூப்பு, இது வந்து அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லிங்க் ஃபைல் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு லிங்க் ஃபைலை காட்டும். இப்போ நம்ம எதுவும் லிங்க் ஃபைல் இல்லை, அதனால வந்து உங்களுக்கு லிங்க் ஃபைல் ஒரே ஒரு ஃபைல் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ சாஃப்ட் லிங்க், ஹார்ட் லிங்க் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எங்களோட சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க, நாங்கள் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வாட் இஸ் ஹார்ட் லிங்க்னா என்ன, சாஃப்ட் லிங்க்னா என்னங்கிறத பற்றி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து எதுவுமே சாஃப்ட் லிங்க் பற்றி ஃபைல் எதுவும் இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களோட ரூட்டு. நான் அதாவது எந்த யூசரை நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ எந்த யூசர் இதை ஃபைலை கிரியேட் பண்ணாங்களோ அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த யூசர் நேம் இது வந்து அந்த குரூப்பில் இருக்கிற நேம், எந்த குரூப்பில் இருக்கார் அந்த யூசர் அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபைலோட சைஸு, இது வந்து கேபியில் இருக்கும். இந்த ஃபைல் எப்போ கிரியேட் பண்ணாங்க, அப்புறம் என்ன டேட்டு கிரியேட் பண்ணாங்க, என்ன டைமு கிரியேட் பண்ணாங்க, அந்த ஃபைலோட இன்ஃபர்மேஷன். இதுதான் வந்து LS-L கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நான் இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் CD டாட் நான் பேக்கில் போயிட்டு ஒன் ஸ்டெப் பேக் போயிட்டு என்னோட ரூட்டில் இருக்கிற ஃபைல இன்ஃபர்மேஷன் பார்க்குறேன். LS- இதே இடத்துல போயிட்டு நான் LSன்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்லி ஃபைல்ஸ் மட்டும் தான் காட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ளூ கலரில் சில இன்ஃபர்மேஷன் காட்டுது. இந்த ப்ளூ கலர் என்னன்னு கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து இது வந்து டைரக்டரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களோட விண்டோஸில் ஃபோல்டர்னு சொல்கிறேன் இல்லையா, இங்கே வந்து அது டைரக்டரி அப்படின்னு சொல்கிறோம். இதுவே வந்து LS-Lன்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்க, உங்களுக்கு ஃபைல்ஸும் ஃபோல்டர்ஸ் எல்லாமே காட்டும். ரெண்டு விதத்தில் உங்களை ஃபைல் ஃபோல்டர்ஸ் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இது ஒரு ஃபைலு. இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே ஐஃபன் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு ஃபைலுன்னு சொல்கிறோம். அதுவே இந்த இடத்துல வந்து டி அப்படின்னு சொல்லி கொடுத்து வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு டைரக்டரி. நீங்கள் சொல்லி சொன்னால் இந்த பிளாக் கலரில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாவே நீங்கள் ஒரு ஃபைலுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே ப்ளூ கலரில் வந்து லைட் ப்ளூ கலரில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒரு டைரக்டரி. இதை விட நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல டி அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு டைரக்டரி. ஓகேங்களா? மற்றபடி இன்ஃபர்மேஷன் யார் கிரியேட் பண்ணாங்க, யூசர், இது வந்து ரூட்டு, அதோட சைஸ் என்ன, எப்போ கிரியேட் பண்ணாங்க, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு இந்த இதில் காட்டிடும். இதுதான் நீங்கள் பார்க்கணும் ஃபைலுக்கும் டைரக்டரிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. LS-L LS-LT கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, LS-T கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் LS-LT அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக எந்த ஃபைல் கிரியேட் ஆச்சு இந்த இன்ஃபர்மேஷன் காட்டும். பாருங்க, இப்போ 5ஆம் தேதி ஜனவரி 5/11/21 டெஸ்க்டாப்ன்ற ஒரு டைரக்டரி ஒன்று உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்குது. அதாவது உங்களுக்கு ஏதாவது மாடிஃபை அந்த டைரக்டரி டெஸ்க்டாப்ன்ற ஒரு டைரக்டரிக்குள்ளே என்ன மாடிஃபை பண்ணிங்கனாலும் அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட மணி சம்திங் டவுன்லோட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மணின்ற ஒரு டைரக்டரி வந்து டிசம்பர் 13ஆம் தேதி கிரியேட் பண்ணியிருக்காங்க. டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா டிசம்பர் 13 அனகொண்டா இந்த ஃபைலெலாம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு ஃபைலும் டைரக்டரிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்திங் டிஃப்ரெண்ட் டேட்டில். ஸோ உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு டைரக்டரி எப்போ கிரியேட் பண்ணாங்க, லேட்டஸ்ட்டாக ஒரு ஃபைல் எப்போ கிரியேட் பண்ணாங்க, அதில் ஏதாவது மாடிஃபை பண்ணாங்களா அப்படின்றது இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் LS-LTன்ற ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக கிரியேட் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காட்டும். இப்போ நான் இதில் போய்ட்டு சிடி டெஸ்க்டாப்பில் போய்ட்டு பார்க்குறேன், LS-Lன்னு கொடுக்குறேன். எல் கொடுத்தேன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து லிஸ்ட் பண்ணி காட்டுது. அதே LS-LTன்னு கொடுக்குறேன், என்னோட எது லேட்டஸ்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் ஜனவரி 5. இந்த டைமோட ஏன்னா எல்லா ஃபைலுமே வந்து ஜனவரி 5 தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 11/21 4 ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. 11/13 வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்லோன்ற ஒரு ஃபைலு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட ஃபைலை நீங்கள் இது பண்ணி பார்க்கலாம். இதில் LS-LRன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் காட்டும். இப்போ உங்களுக்கு LS-LRன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆர்டர்னு சொல்லி சொன்னால் ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் காட்டுறது வந்து சொன்னால் ரிவர்ஸ் A to Zல காட்டுறது உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆர்டர் Z to A அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இங்கே இப்போ நான் இதுவே போய்ட்டு இங்கே போய்ட்டு உங்களோட ரூட் டைரக்டரியில் காட்டுறேன். LS-Lன்னு கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா அனகொண்டான ஒரு ஃபைல் 7 ஆரம்பிக்குது, வீன்றது லாஸ்ட்டாக காட்டுது. இதே நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் LS-LR அப்படின்னு கொடுக்குறேன். எல்லார் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே பாருங்க உங்களுக்கு அனகொண்டான்ற ஏங்கிறது வந்து லாஸ்ட்டில் வந்துருச்சு, வீங்கிற ஃபைலு அப்படின்னா ஆர் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரிவர்ஸ் ஆர்டரில் எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறேன்.
அதுவே வந்து இன்னொரு கமாண்ட் வந்து ls-li ன்னு சொல்றேன். ஸோ ls-i அப்படின்னு சொல்லி சொன்னா inode நம்பர்ஸ். inode நம்பர்ஸ் சொன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரி நம்பர்ஸ். இங்க பாருங்க ls-li உங்களோட ரிஜிஸ்ட்ரியோட நம்பர்ஸ். இந்த ஃபைல் எந்த ரிஜிஸ்ட்ரி, அதாவது உங்களோட ஹார்ட்வேர்ல மீன்ஸ் உங்களோட ஹார்ட் டிஸ்க்ல எந்த ரிஜிஸ்ட்ரியில எக்ஸாக்டா போயிட்டு ஸ்டோர் ஆயிருக்குது, அதை பத்தின இந்த உங்களுக்கு சில நிறைய நாலேஜ் இருக்குது, பாயிண்டர்ஸ் நாலேஜ் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா இதை பத்தி ஐன்ற பத்தி, அதாவது ஐநோட் நம்பரை பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஸோ ls-li அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களோட ஐநோட் நம்பரை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இதுவே பாருங்க, நான் வந்து இப்போ ls-lன்னு கொடுக்குறேன். ls-lன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இது வந்து உங்களுக்கு காட்டுது. இதுவே ls-la அப்படின்னு சொல்லி கொடுறேன். la அப்படின்னு சொல்லி சொன்னா ஆல். இது பாருங்க, ஆல் கொடுத்தீங்கன்னு சொன்னா இன்க்ளூடிங் ஃபுல்லா உங்களுக்கு நிறைய டைரக்டரிஸ், நிறைய ஃபைல்ஸ் காட்டுது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா இது வந்து உங்களுக்கு இங்க டாட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இது வந்து ஹிடன் ஃபைல்ஸ். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ls-l கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ், அதாவது டைரக்டரிஸ் காட்டுது. அதுவே வந்து ls-la அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு நிறைய அதே டைரக்டரி தான் இருக்கிறேன், நிறைய ஃபைல்ஸ் உங்களுக்கு காட்டுது. அதாவது ஹிடன் ஃபைல்ஸ். டாட் அப்படின்னு சொல்லி சொன்னா ஹைடா இருக்குது. ஒரு சிலது வந்து உங்களுக்கு ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க, அது வந்து நீங்க ரீட் பண்ண முடியாது. பட் நீங்க உள்ள டைரக்டரியில போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா LA என்னென்னலாம் உங்களுக்கு ஹைட் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் ஃபைல்லாம் எந்தெந்த ஃபைல் எந்தெந்த டைரக்டரி உங்களுக்கு ஹைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ls-la அப்படின்னு சொல்லி கொடுங்க. உங்களுக்கு ஹைடான ஃபைல் எல்லாமே உங்களுக்கு காட்டும். அதே மாதிரி ls-l இப்போ நம்ம பார்த்த மாதிரி ls-lt கொடுத்தீங்கன்னா ls-lt கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எந்த டைம்ல எந்த ஃபைல் கிரியேட் பண்ணாங்க, t அப்படின்னு சொன்னா டைம், எந்த எந்த இதுல உங்களுக்கு எந்த ஃபைல் எந்த டைம்ல உங்களுக்கு கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி டைரக்டரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இதுல டிஸ்பிளே. இதுல இன்னொன்று எனக்கு வந்து ls-l கொடுத்து எனக்கு வந்து cfg இல்லைன்னா லாக்ன்ற ஒரு ஃபைலை மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, எனக்கு லாக் ஃபைல்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்டார் கொடுத்து .log அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு லாக் ஃபைல்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டும். இதே வந்து cfg ஃபைல் இருக்குன்னு சொன்னா ls-l கொடுத்து ஸ்டார் எனக்கு வந்து cfgல இல்ல டெக்ஸ்ட்ல ஆரம்பிக்கிறது ஏதோ வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா star.cfg கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அனகொண்டா சம்திங் எது வேணுமோ உங்களுக்கு சொன்னா. இங்க பாருங்க, இதுவே வந்து லாக் ஃபைல்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா லாக் ஃபைல் ஒரே ஒரு லாக் ஃபைல் தான் இருக்குது. பட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா log.syslogனு ஒன்று காட்டுது. எனக்கு வந்து லாக் ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் எந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னா லாக் ஸ்டார்னு கொடுத்துருங்க. லாக் ஸ்டார் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ரெண்டு இங்க பாருங்க, லாக் என்னோட இது பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டார் இதுக்கு முன்னே ஏதாவது இருந்துட்டு போட்டோம். எனக்கு வந்து லாக்ன்ற லாக்ல ஆரம்பிக்கிற எது இருந்தாலும் சரி, பின்னாடி என்ன இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் எனக்கு வந்து ஃபுல்லா டீடைல் வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ls-l ஸ்டார் லாக் ஸ்டார். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்போ நான் ls-lன்னு கொடுக்குறேன். எல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டைரக்டரி காட்டுது. இப்போ நான் ls-ன்னு கொடுக்குறேன். ls கொடுத்தீங்கன்னா உங்களோட டைரக்டரி மட்டும் காட்டுது. இப்போ இதே வந்து ls-Fன்னு கொடுக்குறேன். எஃப் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த டைரக்டரிக்கு அப்புறம் சப் டைரக்டரி, இதுக்குள்ளார சப் டைரக்டரி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அதாவது டவுன்லோட்ஸு இல்லை டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸு, மியூசிக்கு இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னு சொன்னால் சப் டைரக்டரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ls-R கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இதில் இருக்கிற ஒரு டைரக்டரிக்குள்ளே இப்போ உள்ள இருக்கிற சப் டைரக்டரிஸும் உங்களுக்கு காட்டும். டவுன்லோட்ஸு, மணி சம்திங் உங்களுக்கு நான் இப்போ பாருங்க டெஸ்க்டாப்ன்ற ஒரு டைரக்டரி இருக்குது இங்கே. ஸோ டெஸ்க்டாப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே சப் டைரக்டரிஸ், அதாவது சப் டைரக்டரிஸ் ஃபோல்டர்ஸ், அது மீன்ஸ் அதுக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ls-R. நீங்கள் ஜஸ்ட் ls-F கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வெறும் டைரக்டரிஸ், அது ஒரு சம்திங் ஃபோல்டரோ இல்லை ஒரு ஃபைலோ இருக்குதுன்னு சொல்லும். அதுவே ls-R கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு சப் டைரக்டரிஸோட உங்களுக்கு காட்டும். இதை இன்னும் ls-ல இன்னொரு இதுன்னு சொல்லிச்சுன்னா ட்ரீன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ட்ரீன்ற கமாண்டுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் இன்ஸ்டால் ஆகலை. ட்ரீன்ற கமாண்ட் இல்லை, அதை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ட்ரீன்ற கமாண்ட் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம பார்க்குறதுக்கு வந்து ls-R என்ன உங்களோட டைரக்டரிஸ், அந்த டைரக்டரிஸ்க்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ls-l கொடுக்குறேன். எல் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட ஃபைல் அண்ட் டைரக்டரிஸ் காட்டுது. அதுவே ls-la அப்படின்னு சொல்லி lr கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் காட்டும். எனக்கு வந்து சைஸை வச்சு இந்த சைஸ் இருக்குது இல்லைங்களா, இங்கே பாருங்கள் இந்த சைஸ் உங்களுக்கு இருந்துருக்கு. ஸோ எனக்கு வந்து சைஸோட எனக்கு முதல்ல வந்து சைஸை வச்சு உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும், சைஸை வச்சு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ls-ls கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சைஸ், அதாவது எந்த ஃபைல் பெருசாக இருக்குதோ அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட கம்மியான ஃபைல் அதோட கம்மியாக இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சின்ன ஃபைல் எது ஃபைல் இருக்குதோ அந்த ஃபைல் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ls-l கேபிட்டல் எஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் சைஸை வச்சு உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். சைஸ் எந்த சைஸ் இருக்குதோ அதுனா உங்களுக்கு ஜஸ்ட் ls-lr கொடுத்தீங்க ls-l கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சைஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணாது, ஜென்ரலாக உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காட்டும். உங்களுக்கு சைஸ் எந்த ஃபைல் வந்து பெரிய சைஸாக இருக்குதோ அந்த ஃபைல் முதல்ல டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லி சொன்னால் ls-கேபிட்டல் ls அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு என்ன வெர்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ls-ஓட வெர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் வெர்ஷன் கொடுங்க. வெர்ஷன் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட வெர்ஷன் என்னென்ன வெர்ஷன் இருக்குதோ அப்படின்னு உங்களுக்கு காட்டும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் ls-ன்னு கொடுக்குறேன். இந்த ls-ல பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்னு ஒரு டைரக்டரி இருக்குது. இந்த டெஸ்க்டாப்பில் என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ளே என்னென்னலாம் ஃபைல் இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் பார்க்கணும்னு சொன்னால் ls டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கேருந்தே நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த டைரக்டரிக்குள்ளே என்னென்னலாம் ஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்தே பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் ls அந்த டெஸ்க்டாப்பு. இப்போ ls ஏதோ ஒரு மணின்ற ஒரு டைரக்டரி இருக்குது. மணின்ற ஒரு டைரக்டரி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு மணின்ற டைரக்டரிக்குள்ளே என்னென்னலாம் ஃபைல் இருக்குதோ அந்த ஃபைல் எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ls-n ன்னா நம்பர். இங்கே பாருங்கள் இந்த நம்பர் இது வந்து யூஐடி யூனிக் யூசர் ஐடி, இது வந்து குரூப் ஐடின்னு சொல்லுவோம். ரூட்டுக்கான இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும் உங்களுக்கு cat/etc பாஸ்வேர்டில் போயிட்டு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் உங்களோட ஐடி. இது வந்து யூசரோட ஐடி. இந்த ரூட்டுன்னு நான் லாகின் பண்ணியிருக்கிறதுனால இந்த யூசரோட ஐடி, இது வந்து குரூப்போட ஐடி. இதுதான் நான் என்ன பண்ணிச்சேன்னா ls இந்த ஃபைலெல்லாம் யாரெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா ls-l கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ரூட்டுன்னு சொல்கிறோம். ரூட் கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த குரூப்னு சொன்னால் அதுக்கான ஐடி ஒரு யூசருக்கும் ஒரு ஐடி கிரியேட் ஆகும். இது வந்து யூசர் ஐடி, இது வந்து குரூப் ஐடின்னு சொல்லுவோம். இது வந்து யூசரோட ஐடி பார்த்தீங்கன்னா ரூட்டுக்கான ஐடி வந்து 0, இந்த குரூப்புக்கான ஐடி. ஸோ ஒரு நார்மல் யூசராக நீங்கள் ஏதோ ஒரு யூசராக நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க, அந்த யூசருக்கான ஐடியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ls-n கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அந்த ஐடி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ ls-l கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட ஜஸ்ட் உங்களோட யூசரோட ஐடி உங்களுக்கு. இப்போ வந்து அலையாஸ்னா என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அலையாஸ்னா ஒரு நிக் நேம் மாதிரி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ ls-lன்னு கொடுக்குறேன். ls-l கொடுத்தேன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. எனக்கு ஜஸ்ட் lன்னு கொடுத்தேன்னு சொல்லிச்சுன்னா கமாண்ட் நாட் ஃபோன் கொடுக்கும். எனக்கு ஜஸ்ட் lன்னு கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ls-l அதாவது லிஸ்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அலையாஸ் l ஈக்குவல் டு கொட்டேஷனில் ls-lன்னு கொடுத்துறேன். நான் இப்போ ls -lன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்க ஜஸ்ட் lன்னு கொடுத்தேன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். நீங்கள் என்ன வேர்டுனாலும் கொடுத்துக்கோங்க, ABC ஏதாவது உங்கள் பேரை கொடுத்துருக்கிறதுனால ஓகேங்க. அலையாஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து நான் இந்த ls-lங்கிறத லாங்காக டைப் பண்ணிட்டு இருக்க முடியல, ஜஸ்ட் lன்னு கொடுத்தனா எனக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் என்ன பேர் கொடுக்குறீங்க உங்களோட ஐடென்டிஃபைக்காக அலையாஸ் நேம் கொடுத்துட்டு நீங்கள் பார்க்கலாம். இதில் அலையாஸ் எப்படியெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கிறாங்க, என்னென்ன அலையாஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்க. அலையாஸ் சிபி, இப்போ சிபின்னு கொடுத்தீங்கன்னா CP-i கொடுக்கும். lன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணது. lன்னு கொடுத்தீங்கன்னு சொல்லி எல் டாட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ls-dன்னு வரும். llன்னு சொல்லிச்சுன்னா ls இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ ls-ன்னு கொடுத்தீங்கன்னா கலர் ஆட்டோவில் இருக்கும். MV அப்படின்னு சொன்னால் மூவ் அப்படின்னு ஷார்ட்கட்டில். அலையாஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, உங்களோட ஷார்ட்கட்டு. ஓகேங்களா? ஷார்ட்கட்டில் நீங்கள் என்ன வேணுமோ அதை நீங்கள் ஒரு லாங்காக இருக்கிற ஒரு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கமாண்ட் இருக்குது, அதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜஸ்ட் விச் அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த இது கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஷார்ட்கட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ இந்த இது வேண்டாம், அலையாஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அன்அலையாஸ்னு கொடுத்துருங்க.
அலையாஸ் எது அப்படின்னு சொல்லி சொன்னால் எல் அன்அலையாஸ் எல் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ போய்ட்டு கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல். அதாவது நான் அலையாஸ் பண்ணதை வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அன்அலையாஸ் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கமாண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து அன்அலையாஸ் ஆகிடும். இப்போ போய்ட்டு அலையாஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த எல் நம்ம கொடுத்த அந்த எல் வந்து உங்களுக்கு நான் கொடுத்த அந்த எல் இங்கே இருக்காது. ஸோ வேறு யாரும் கொடுத்தது தான் உங்களுக்கு எல்எல்ன்றது ஒரு கமாண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம மேக்ஸிமம் எல்எஸ்ல இருக்கிற லிஸ்ட் பண்ண கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து எங்களோட சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குங்க. நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் என்னென்ன புது புது கமெண்ட்ஸ் உங்களுக்கு இது பண்ணுறோமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கீப் இன் டச். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை வேறு ஏதாவது கமெண்ட்ஸை பற்றின கொரீஸோ இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு உடனே ஆன்சர் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த பேசிக் கமெண்ட்ஸில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.